கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பொருளாதார செழிப்பை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இதில் கர்த்தர் நல்லவர் என்ற தலைப்பிலேயும் இதில் சில பகுதிகளாக நான் உங்களுக்கு போதிக்கிறேன் என்று சொல்லி அதில் சில பகுதிகள் நிறைய போதித்தேன். அதில் சில முதல் பகுதியாக பொருளாதாரத்தை செழிப்பை குறித்து கர்த்தர் நம்முடைய விருப்பம், அவருடைய விருப்பம் சித்தமாக இருக்கிறது என்றதை முதல்ல போதித்தேன். ரெண்டாவது பாருங்கள், பொருளாதாரத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள் அப்படின்னு ஒரு 10 விதமான ஒரு காரியம் சொல்லி போதித்தேன். நீங்கள் புதுசாக கேட்குறவங்க இந்த தொடர்லேருந்து முதல்லேருந்து கேட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏனென்றால் பொருளாதார செழிப்பு என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. இந்த உலகமே அப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. எந்த நாடு பணக்கார நாடு எப்படி இருக்குது, எந்த நாடு ஏழை, இப்படிலாம் நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பொருளாதாரம் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய இதாக இருக்குது. ஆகையால் அதை சில பேர்கள் என்ன பண்ணுறாங்க, பொருளாதாரமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பொய்களை நம்பி வாழ்கிறாங்க. அதெல்லாம் எப்படி மேற்கொள்ள அப்படின்னு அந்த விதமான காரியத்தை நான் உங்களுக்கு போதித்தேன். மூன்றாவது பாருங்கள், பொருளாதார செழிப்பிலே வாழ்வதற்கான சில முக்கிய தகுதிகளை நான் உங்களுக்கு போதித்தேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது பாருங்கள், 4வது பகுதிக்கு வந்திருக்கும். அதாவது பெருக்கம் என்கிற பகுதி. மனிதனோட வாழ்க்கையில் பெருக்கத்தை எப்படி கொண்டு வருவது, எப்படி அதை நாம் தேவன் ஏன் இதை வைத்திருக்கிறார், தேவன் நம்ம எப்படி பெருகுவதற்கான அவருடைய விருப்பம் சுத்தம் எப்படி இருக்கிறது என்று நாம் பறந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். பாருங்கள், பெருக்கத்தின் நம் தேவனாக இருக்கிறார். நம் தேவன் எப்பொழுதும் பெருக்கத்தின் தேவன். பாருங்கள், ஆதியாமத்தில் இருந்தே நம் கற்றுக்கொள்ளும். அவர் தேவன் பெருக்கத்தின் வாஞ்சியை அவர்களுக்குள்ளே இருந்ததுனால தான் பிசாசு அவனை சோதிக்க முடியுது அப்படின்னு போன இதில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது மட்டுமல்ல, என் தேவன் பெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்க விரும்புகிறார். அப்படி தானே? நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பெருகணும். நீங்களுடைய இப்படியே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைனாலே ஒரு பார்க்குறவர்கள் பொறாமைப்பட அளவுக்கு நீங்கள் வாழ வேண்டும் என்று தான் அவருடைய விரும்புகிறார். உங்களுக்குள்ளே அப்படி தான் ஒரு தூண்டுதலை வைத்திருக்கிறார். நீங்கள் முன்னேறணும், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் போகணும், அடி எடுத்து வைக்கணும், அப்படி இருக்கணும், எல்லாரும் மாதிரி ஓட்டாண்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் விரும்புகிறார். கர்த்தரே விரும்புகிறார் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி. பாருங்கள், அவருடைய விருப்பமே இப்படி இருக்குது. பாருங்கள், நீங்கள் நல்லா செழித்திருக்கணும், நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கணும், இப்படிலாம் இருக்கணும் தான் அவருடைய விருப்பம். பாருங்கள், பெருக்கம் என்பது தேவனுடைய திட்டம். அது தேவனுடைய பாவத்திலே இருக்கிறது. தேவன் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார். அதனால தான் பல்கி பெருகி இருக்க வேண்டும் என்று தேவன் ஆதியில் ஆசீர்வதித்தார். நீங்கள் பல்கி பெருகணும் அப்படின்னு சொல்லி தான் ஆதாமை ஆசீர்வதிக்கிறார். பல்கி பெருகணும். அந்த பெருக்கம், அதாவது பெருக்கம்னு குழந்தை மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை, இல்லை நான் இப்படி இருக்கக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை நான் கவனிக்கணும், முன்னேறணும். சிலவங்க நான் இதை கற்றுக்கொள்ளணும், அதை கற்றுக்கொள்ளணும், மியூசிக் கற்றுக்கொள்ளணும், ஸ்விம்மிங் கற்றுக்கொள்ளணும், இப்படின்னு உள்ளக்குள்ளே ஒரு வாஞ்சை வைக்கிறார் தேவன். பெருக்கம், எல்லாத்திலுமே பெருக்கம், ஆற்றல், எல்லா விதமான காரியத்தில் நல் காரியத்தில் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார். அவன் எல்லாத்திலையும் முன்னேறி செல்லணும். பாருங்கள், இதுதான் தேவனுடைய ஒரு சுபாவத்திலே இருக்குது. இப்படி தான் தேவன் நம்மை படைத்தார். அதான் ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குல்ல, அந்த ஆவியானவர் இப்படி தான் அதனுடைய அந்த தூண்டுதலே இப்படி தான். அது அப்படி தான் பில்ட் பண்ணி வச்சுருக்கு நம்ம சரீரத்தை. நீங்கள் இப்படி தான் இருக்கணும். எல்லா மனிதருக்குள்ளும் இப்படி ஒரு வாஞ்சை இருக்குது. பாருங்கள், பெருக்கத்தை நாம் விரும்ப வேண்டும். பெருக்கம் உண்டாகும் போதுதான் தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாம் வெளிப்பட. அப்படிதான் பெருக்கம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறும் பொழுது தான் தேவன் எப்படிப்பட்டவர். தேவன் பாருங்கள், இவர் எவ்வளோ அழகாக ஆசீர்வதித்திருக்கிறார், என் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான், எப்படி அழகாக இருக்கிறான்னு சொல்லி இப்படி தான் நாம் பார்த்துக்கணும் போன இதில். பார்த்தீங்களா, இன்றைக்கு நாம் என்ன பார்ப்போம் பாருங்கள், என் தேவன் பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்க விரும்புகிறார். சில காரியம் இந்த பெருக்கத்தை எப்படி உண்டாக்க விரும்புகிறார் என்று சில காரியத்தை நான் எடுத்து காமிக்க விரும்புகிறேன். உபாகம் 1:10-11 எடுத்தாங்க. உபாகம் 1:10. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இது யார் சொல்கிறாரு? மோசே சொல்கிறார் இஸ்ரேல் மக்களை பார்த்து. பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அது ஆகும்படி உங்கள் பிதாக்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த அளவுக்கு தேவன் சொல்லுற 1000 மடங்கு. பாருங்க, தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அதானே அவர் சொல்லுறாரு. ஆபிரகாமுக்கு பாருங்க, அவன் வாழ்க்கையில் அவனுக்கு குழந்தை இல்லை, ஆனாலும் தேவன் ஒரு வாக்கு கொடுக்குறார்.
பிறகு ஈசாக்கு பிறக்கிறான், அதெல்லாம் கதை நீங்கள் படிங்க. ஆனால் அவர் சொல்கிறார், வானத்து நட்சத்திரங்களால் ஒரு பெரிய சன்னதியை உருவாக்குறேன் பாருங்கள் அப்படி சொல்லி வாக்கு கொடுக்குறார். 1000 மடங்கு பெருக்கத்தை குறித்து இங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் தன் உள்ளத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அந்த அளவுக்கு நீ இருப்பா அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். நம் தேவன் இப்பவும் அதே போல நம் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார்கள். நீங்கள் 1000 மடங்கு பெருக வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். தேவன் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? நம்மை குறித்து என்ன எண்ணுகிறார்? நாம் ஆபிரகாம் சன்னதியாக இருக்கிறோம். 1000 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு சொந்தம். சொன்னபடியே அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவன் அப்படியே நம்மளையும் ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் விசுவாசம் பெருக்கத்தின் தேவன் இப்படித்தான் உங்களை பெருக விரும்புகிறார். நீங்கள் 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று கர்த்தர் என்ன சொன்னார்? பெருகும்படி ஆசீர்வதித்தார், அப்படியே ஆசீர்வதிப்பார். அவர் சொன்னார் பெருகும்படி ஆசீர்வதித்தார் சொன்னார், அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பார். நான் மெய்யாகவே 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நம்புகிறேன். உண்மையிலே அப்படிதான். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மெய்யாகவே. ஏனென்றால் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே கிடைத்து எப்படி? சிலுவையின் மரணத்தின் மூலமாக. அது நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் இதை நீங்கள் சும்மா எதை ஏன்னா தானமாக போனான்னு இருக்கக்கூடாது. விசுவாசிக்க வேண்டும். அதான் விசுவாசிக்க ஒரு நாளும் கெட்டுப்போவதில்லை என்று சொல்லி விசுவாசத்தான் உண்மையான உங்களுக்கு ஒரு அந்த பெருக்கத்தின் ஒரு தூண்டுதலாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கணும். கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மை 1000 மடங்கு பெருக்க பண்ணு என்பது நான் நம்புகிறேன். கர்த்தர் நம்மை 1000 மடங்கல்ல அதை விடையும் மேலாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். லிமிட்டே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் பெருக பண்ண அவர் விரும்புகிறார். நமக்கு அந்த அளவுக்கு 1000 மடங்கு அதை விடையும் மேலான பாருங்கள். ஏன் நம்மை பெருக வேண்டும் என்பது வேதத்தில் பல காரியம் இருக்கிறது. சில காரியத்தை நான் உங்களுக்கு ஏன் பெருக வேண்டும் என்று சில காரணங்கள் இருக்குது. அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு விளக்கப் போகிறேன். உங்களுக்கு நான் இதை விளக்கவும் போகிறேன். அதை அற்புதமாக காண்பிப்பேன். தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள். கேட்கும் பொழுது இந்த பெருக்கத்தின் தேவன் உங்களை எப்படி அவர் பெருக வேண்டும் என்று அவருடைய விருப்பத்தை காமிக்கிறேன் பாருங்கள். முதலாவது காரியம் 1 தீமோத்தி 5:17-18 நாம் வாசிப்போம். முதலாவது காரியத்தை நான் உங்களை வாசிக்கிறேன். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்தில் உபதேசத்திலும் பிரசங்கிக்கப்படுகிறவர்கள் இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாயக்கட்டா என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறார் என்றும் வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறது. நன்றாய் விசாரிக்கிற மூப்பர்கள், அதாவது பிரசங்கம் பண்ணுகிறவர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை கூறுகிறது பாருங்கள். அந்த பிரசங்கத்துக்கு அந்த ஒரு போதகர்கள் எப்படி சபை எல்லாம் செய்ய வேண்டும். ஒரு போதகர் இருக்கிறார். நம்மளும் சபை உள்ளவர்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று அதில் கொடுத்தப்பட்ட அந்த வார்த்தை நம்மை போதிக்க நடத்துகிறவர்கள் நம்ம வேண்டிய காரியங்கள் தாராளமாக செய்யும்படியாக அப்படி சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு ஏன் நீங்கள் யோசிக்கலாம், போதகர்களுக்கு இவ்வளவு கொடுக்க ஏன் செய்ய வேண்டும்? அதான் சொல்ல, சாதாரண மனுஷன் சம்பாதிக்கிற காட்டிலும் 2 மடங்கு கொடுக்க வேண்டும். பல மடங்கு தகுதி பெற்றவர்கள். நீங்கள் யோசிக்கலாம், அவ்வளோக்குள்ள தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு. ஆனால் தேவன் அந்த இடத்துல என்ன கொடுவாங்க? இவர்கள் தாராளம் செய்ய வேண்டும் என்று அதில் சொல்லியிருக்கு. தாராளமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. ஏன் அவர்களுக்கு ரெட்டிப்பாக செய்ய வேண்டும், பல மடங்கு செய்ய வேண்டும்? அவர்களை விட அவர்களுக்கு என்ன அவ்வளவு கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். ஏன் கொடுக்கணும், அவர்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு. அதில் 2 அடிப்படையான காரணம் உண்டு. ஒரு பிரசங்கி யார் சொல்கிறாரு அப்படின்னா, அவர்களுக்கு அதிகமான சம்பளம், ஒரு மனுஷனுக்கு கொடுக்கறதை விட அதிகமாக கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல கொடுக்கறது பாருங்கள். 1, அவர்கள் யார்? அவர்கள் திருவசனத்தை உபதேசிக்கு பிரசங்கப்படுகிறவர்கள். இந்த வேத வசனம் அற்புதமானது, வெளிப்பாடு அற்புதமானது, ஜனங்கள் விடுதலை அற்புதங்கள், குடும்ப நல்வாழ்வுகள், வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நல்வாழ்வுகளை கொடுக்கிறதா இருக்கிறது பாருங்கள். ஒரு பிரசங்கி எடுத்து தேவனுடைய வார்த்தையை அவன் சொல்லுவான் என்றால் அந்த குடும்பம் தலை தோங்க வேண்டும். சும்மா ஏனதானமோ அவங்க அதையே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவன் தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லுகிறார். சம்பாதிக்கிற பலனை தருகிற நான் அவன் சொல்லுகிறார். ஆபிரகாம் சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க என்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இப்படி ஏராளமான வாக்கு திட்டங்களை கொடுத்த அந்த ஆண்டவரை அவருடைய அன்பை வெளிப்படுத்த சொல்லும் பொழுது ஒரு குடும்பத்தில் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது, சந்தோஷம் வருகிறது. அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், அது ஒரு வசனத்தை எடுத்து சரியாக போதிப்பான் என்றால் எல்லா விதத்திலும் அதை கேட்கிற
ஜனங்கள் ஆசீர்வதிக்க. அப்படிதானே? சரியாக போதிக்கணும். சும்மா அவன் கதையை சொல்லிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை எடுத்து சரியாக போதிக்கணும். தேவன் யார்? அவர் எப்பேற்பட்டவர்? அவர் ஏன் சிலுவையின் மரணம் முடிந்தது? அவர் சிலுவையின் மரணத்தின் மூலம் நாம் என்ன பெற்றுக்கொண்டோம்? நமக்கு அந்த இழந்த ஆசீர்வாதத்தை நமக்கு எப்படி அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது? அதை நான் எப்படி அதை ரிசீவ் பண்ணேன்? நான் ஏன் இப்படி ஓட்டாண்டியாக இருக்கேன்? இதை விட நான் பெருசாக ஆகணுமே. அவர் தேவனுடைய விருப்பம் சித்தமாக இருக்கிறது. என்னை உயர்த்ததுக்கு அவருடைய விருப்பம் சித்தமாக இருக்குது. அவருடைய வாஞ்சையாக இருக்குது. அவருடைய சுபாவத்திலே இருக்கிறது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி அவன் அந்த உள்ளத்தில் அவன் அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கிறான். தேவன் இப்படித்தான் என்னை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி அவன் அந்த பிரசங்கியார் மூலமாக அவன் ஒரு விடுதலை பெறுகிறான். அதற்குத்தான் அவன் ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம் எல்லா ரீதியிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்படிதானே? அவன் கேட்ட உடனே எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். சகல நன்மையும் உண்டாக இருக்கும். சத்தியம் அவர்கள் சத்தியத்தை அறிவார்கள். சத்தியம் அவர்களே விடுதலையாகும். தேவனுடைய சத்தியத்தை அறிஞ்ச உடனே என்ன விடுதலையாக்குவார்கள். வெற்றி வாழ்க்கை வாழ்வார்கள். முன்னேற பாதையில் வாழ்க்கையில் வாழ்வார்கள். செழிப்பு வெற்றியும் அவர்கள் உடையதாக இருக்கும். அப்படிதானே? இதெல்லாம் கேட்ட உடனே இருக்கும். தேவன் உடைய வார்த்தைகளை பிரசங்கிறவர்கள் தேவன் உயர்ந்த அந்த பிரயாசத்தில் அவன் உயர்ந்த படுறான். அவன் உயர்ந்த பிரயாசத்தை பட்டு அவன் செய்கிறான். சரீரத்தில் அவன் இந்த மாதிரி செய்கிற ஒரு பிரசங்கியாக இருக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு சரீரத்தில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் டாக்டர் பாருங்கள். ஒரு படிக்கணுன்னா இப்படி பாருங்கள், இப்படி அவங்களுக்கு நீங்கள் தேவையான தொகைகளை கொடுக்குறீங்க. அப்படி தானே? ஒரு டாக்டருக்கு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை படிக்கிறதுக்கு எஜுகேஷன்னா அவங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான தொகையை கொடுங்க. அதே போல் ஆனால் திருவசனத்தை உபதேசித்து பிரசங்கப்படுகிற எல்லாவற்றிலும் மேலாக இவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை கொடுக்கிறவர்கள் இவர்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லா விதத்திலுமே, நீங்கள் அப்படிப்பட்ட ஆள்கிட்ட போகிறீங்க டாக்டர்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து செய்யுங்க. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார் பாருங்க, வேறு எவருமே செய்ய முடியாத இவர்கள் செய்கிறார்கள். மாதிரி எல்லா மனுஷனும் முடியாத தேவனுடைய வார்த்தை கொண்டு அவர்கள் முடியாது உள்ளான ஒரு சரீரத்தை அவர்கள் கசப்பிலிருந்து வெளியே எடுக்கிறாங்க. வேத வசனத்திலிருந்து மற்ற யாருமே பண்ண முடியாது. ஒரு எஜுகேஷனோ ஒரு டாக்டரே பண்ண முடியாது. உள்ளான மனதிலிருந்து தேவன் யார், தேவனுக்கு இந்த உள்ளத்தில் எப்படி இடம் கொடுக்கணும், தேவனுக்குள்ள அந்த சிங்காசனத்தில் எப்படி வைக்க வேண்டும், தேவனை நீ எந்த இடத்துல வைக்க, இப்படி நிறைய விதத்தை சொல்லும்போது இதையெல்லாம் கொடுக்க முடியாத அந்த அந்த வார்த்தையை ஒரு பிரசங்கிக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் பாருங்கள், ஜனம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜனங்கள் அந்த மாதிரி அவர்கள் செய்ய முடியாத என்ன செய்கிறார்கள், அவர்கள் அந்த மனுஷனுக்கு அவர்கள் யாருமே கொடுக்க முடியாத அந்த வார்த்தையை கொண்டு அவர்கள் கொடுக்கிறார்கள். வாழ்வளிக்கிற தேவனுடைய வார்த்தையை பிரசிக்கிறார்கள் இவர்கள். ஆகவே மற்ற எல்லாவற்றிலும் காட்டிலும் இவர்கள் அதிகமாக செய்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கு அதிகமாக செய்யப்பட வேண்டும். அவர்கள் அப்படிதானே? உண்மைதானே? இந்த உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குது, உள்ளத்தில் யார் வைக்க வேண்டும்னு எங்கேயுமே நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் செய்கிறார்கள். அதற்காகத்தான் நீங்கள் செழித்து வாழ வேண்டும், முன்னேற வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் 1000 மடங்கு பெருக வேண்டும். அவர்கள் இந்த இதிலிருந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று தான் அவர் இந்த காரியத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர்களுக்கு ஏன் நீங்கள் செய்ய வேண்டும்னா இந்த 1000 மடங்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெருக வேண்டும் என்று தான் இதை செய்ய வேண்டும் என்று தான் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது பாருங்கள், இதில் முதல்ல இதில் அடிப்படையில் ஒன்றுனா ரெண்டாவது பாருங்கள், முன்னே நின்று பிரசங்க பண்ணுகிற இப்போ அது இது கொடுக்கணும். அது என்ன பண்ண முன்னே நின்று பிரசங்க பண்ணுகிற பிரசங்கம் பண்ணுகிற செய்தி அது பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். என் தேவன் உங்கள் குறைகளெல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி செய்கிறார். இவர் அந்த வார்த்தை சொல்கிறார். குறை எதுவும் இருந்தாலும் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கக்கூடிய கடவுளை உன்னுடைய கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம் இல்லையா? பிரசங்கி அப்படி சொல்கிறான். எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்குறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நாம் பார்த்த உடனே தெரிய வேண்டும், ஆகா இந்த கடவுள் பாருங்கள், கடவுள் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறார், என்னுடைய தேவைகளை சந்திச்சிருக்கிறார், என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார். இந்த மாதிரி அவர் அந்த கூட இருக்கிற அந்த அந்த ஆள் பாருங்கள் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆனால் தேவன் பாருங்கள் அவர்களுக்கு எல்லா குறைகளெல்லாம் நீக்கி சந்திக்கிற தேவன், அவர்களோடு கூட இருக்கிற தேவனும் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோம். எப்படி ஒரு பிரசங்கி எப்படி சொல்லும் பொழுது அதற்காகத்தான் இயேசு இதைத்தான் அவர் போதிக்கிறார். ஆனால் மக்கள் நிறைய இயேசு ஏழை, அப்படி ஏழை, இப்படி ஏழைன்னு சொல்லி அப்போஸ்தலர்கள்
பவுல் ஏழை, இப்படி ஏகப்பட்டது அதெல்லாம் ஏழை கோலமாக ஆக்கிறது. அப்படி இருந்துன்னு அந்த உலகம் பூரா சுவிசேஷம் அந்த நேரத்தில் பரப்ப முடியுமா? ஏகப்பட்ட அவர்கள் செல்வங்களாக இருந்ததுனால தான் எல்லாமே செய்ய முடிஞ்சது. ஜனங்கள் எல்லோரும் ஏழை. அந்த ஆள் மற்றவர்கள் என்ன சொன்னோம்ல, அவங்களெல்லாம் ஏழை பார்க்குறாங்க. காசு இல்லைன்னு பணம் இல்லைன்னா எல்லாமே சுவிசேஷத்தை நம்ம செல்ல முடியாது. நம்ம உலகம் முழுவதும் போய் சுவிசேஷம். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் இருந்து உலகத்தில் எல்லா மூலையும் சென்று சுவிசேஷம் பரப்பப்பட்டது. அதற்காகத்தான் தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக பண்ணுகிறார். தேவன் எப்படி சந்திக்கிறார் என்று காண வேண்டும். ஊழியம் தேவைகள் எப்படி சந்திக்கிறார் என்று ஜனங்கள் காண வேண்டும். என் தேவன் உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிறார். சின்ன சின்ன எண்ணங்களை நீங்கள் மாற்ற வேணும். பாருங்கள், இந்த வேத வசனத்தை நாம் சரியான விதத்தில் கவனிக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் மேலே வர வேண்டும். அப்பொழுது ஜனங்கள் பார்ப்பார்கள். அவர்களுக்கு ஊழியக்காரர்கள் மேலே என்ன அவங்க தேவன் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் மேலே வர வச்சு அவர்கள் ஜனங்கள் பார்ப்பார்கள். அவருடைய கடவுள் யார், நாம் நம்ப தயாரா என்று சொல்வார்கள். அவர்கள் யார்? ஏன்னா அவங்கள் முதல்ல செல்வந்தனாக இருக்கணும். அவர்கள் ஒருவர் ஆசீர்வதிக்கும் போது, அவர்கள் ஒரு ஜெபிக்கும் பொழுது, அவர்களே ஓட்டாண்டியாக இருந்தால் இவருக்கே ஒன்றுமில்லை, இவர் என்னத்தை நம்ம பிரசங்கம் பண்ணுறார், இவர் என்னத்தை நம்ம செய்கிறார் அப்படின்னு முதல்ல அவர்களை தான் மிக வசதியாக இருக்கணும். எல்லா விதத்துலையும் அவர் இருக்கணும். அதற்காகத்தான் செழிப்பை உண்டு பண்ண. எப்படி நீங்கள் அதிலிருந்து விடுதலை ஆகிறீங்க, அதிலிருந்து கேட்குங்க. இதரை நீங்கள் அவர்கள் கொடுத்து கனம் பண்ணி அவர்களே நீங்கள் பெருக வேண்டும். அதுதான் பாருங்கள், கடவுள் நாம் அப்படி சொல்வார்கள். ஆகவே நான் நம்புகிறேன், உங்களுக்கு போதிக்கிறவர்களுக்கு நீங்கள் இரட்டிப்பாக கனத்தை செலுத்த வேண்டும், நீங்கள் இரட்டிப்பான விதத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேதவசனம் போதிக்கிறது. அதை தான் அதில் கொடுக்குது. 2 இரட்டிப்பான அதை போதிக்குது. தேவனுடைய நாமம் மகிமை அதை செய்யும்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை தேவன் விரும்புகிறார். நீங்கள் பெருக வேண்டும், நீங்கள் இரட்டிப்பான செய் என்று சொன்னாலே சிலவருங்க ரெண்டிப்பானு சொன்னாலே சிலவருக்கு வருத்தமாக இருக்குது. நான் ஏன் செய்யணும், எனக்கே 100% காண மாட்டேங்குது, நான் ஏன் செய்யணும் இப்படிலாம் நினைக்கிறாங்க. பாருங்கள், போதிக்கும் போது தான் நிறைய இப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது தான் நிறைய உண்டாகும். அப்பொழுது தான் நிறைய கொடுப்பீர்கள். அருமையானவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சிலவர்கள் நான் எனக்கே பத்த மாட்டுக்கு நான் ஏன் கொடுக்க. ஆனால் தேவன் வசனத்திலேருந்து நீங்கள் கேட்டு அதன் மூலமாக நீங்கள் 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெருகும் பொழுது தான், போதிக்கும் போது அதை நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நீங்கள் கொடுப்பீங்க. அப்படி வேதவசனை கொடுக்கும்போது அவர்களுக்கு இரட்டிப்பான கனத்தை நீங்கள் செலுத்த இருக்கீங்க. தேவன் அதற்காகத்தான் உங்களை பெருக்கத்தை விரும்புகிறார். உங்களை அதிகமாக்க அவர் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இது எல்லாம் தேவன் அதற்குத்தான் நீங்கள் கொடுக்கணும், வாங்கணும்னு அவர் பெருக்கத்தை ஏன் தேவன் விரும்புகிறார். நீங்கள் இப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும், சபைக்கு கொடுக்கணும், போதகருக்கு கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் அவர் விரும்புகிறார். பாருங்கள், 2வது காரியத்தை முதல்ல காரியத்தில் அந்த 2 பகுதியோட இப்போ 2வது காரியத்துக்கு போவோம். 2வது காரணம், நீங்கள் ஏன் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். இதை தான் நான் திரும்ப சொல்லுவேன். தேவன் உங்களை நீங்கள் பெருக வேண்டும் என்று ஏன் விரும்புகிறார் கர்த்தர். முதல்ல ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் செய்யணும், அதை நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். அது ஏன் செய்யணும், எப்படி செய்யணும்னு. இப்போ 2வது, ஏன் நீங்கள் பெருக வேண்டும். அதாவது சுவிசேஷத்துக்கு உலகம் முழுவதும் அறிக்கப்படும். அதற்காக ஊழியக்காரர் அவர்கள் அனுப்பப்பட வேண்டும். அந்த ஊழியக்காரர் நீங்கள் அனுப்பும்படியாக உங்கள் பெருக்கத்தை செய்கிறார். அதற்காகத்தான் உதவுகிறார். பாருங்கள், ரோமர் 10:15 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள். சமாதானத்தை கூறி நற்கிரியைகளை சுவிசேஷமாக அறிவிக்கவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்று எழுதியிருக்கிறதே. பாருங்கள், சுவிசேஷம் ஒருத்தன் சொல்கிறான், அவனுடைய பாதங்களை பற்றி அவர் சொல்ல எவ்வளோ அருமையானது பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், நற்செய்தி கேள்விப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பாருங்கள், நற்செய்தி கேள்விப்படாதவர்கள், நம்முடைய தேவனுடைய வார்த்தையை நற்செய்தி, அதாவது கர்த்தர் இந்த நமக்காக வந்தார், நமக்கு சிலுவையின் மரணம் முடிந்தது, அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், இதையெல்லாம் நிறைய பேர் கேட்கல. நானும் சின்ன வயசுலலாம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் கூப்பிட்டு போய், வாப்பா உனக்கு என்னன்னு சொல்லி, என்னுடைய குடும்பங்கள்லாம் இன்னும் இந்துவாக தான் இருக்காங்க. நான் மட்டும் தான் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்து என்னை ரட்சித்து என்னை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் பாருங்கள், கர்த்தர் எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்பவும் பாருங்கள், நிறைய பேர் இப்பவும் இருக்கிறாங்க, பிரஜாதிங்க மற்றவங்க இது கேள்விப்பட்டதே இல்லை.
இந்த கிறிஸ்து யார், இந்த கிறிஸ்து நமக்காக என்ன செய்து முடித்தார், அவருடைய இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்கள் கொட்டி கிடக்கிறது, அதை எப்படி பெற்றுக்கொள்ள என்று சொல்லி இன்னும் கேள்விப்படாத நிறையா இருக்கிறாங்க. சில பேர் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் பாருங்கள், எனக்கு போதும், என்னுடைய ஆசீர்வாதம் போதும், எனக்கு குடும்பம் போதும், எல்லாம் நல்லா இருக்கேன் என்று சொல்லி இருக்கு. அதெல்லாம் சரி கிடையாது பாருங்கள். ஏனென்றால் சொன்னால், நீங்கள் பைபிள் சரியாக வாசிக்கவில்லை என்று தான் அர்த்தம். தேவன் பெருக்கத்தை விரும்புகிறார். நீங்கள் கொஞ்சம் இருந்துட்டு எனக்கு என் குடும்பத்துக்கு போதும் அப்படி இல்லை. அவர் தேவன் பெருக்கத்தை விரும்புகிறார். நீங்கள் இன்னும் பெருக வேண்டும். ஏன் ஏன் என்னிடம் காசு இருந்தால் உலகம் போய் நான் சுவிசேஷத்துக்கு ஏதாவது கொடுப்பேன் வாங்க, அப்படி உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். கொடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். இப்படிப்பட்டது 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வாதப்பட வேண்டும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் போது தான் அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். போதுதான் என்று அது போதும் என்று இருக்கக்கூடாது. அதுதான் ரோமர் 10:11 அவருடைய பாதங்கள் எவ்வளவு அருமையானு சொல்லி ஒருத்தன் நற்செய்தி சொல்லி, அந்த காலத்தில் நற்செய்தி சொல்ல வருகிறான்னு பார்த்தாலே தெரிந்துவிடும். ஆகா, ஒரு பெரிய நற்செய்தி வருகிறது என்று சொல்லி நாம் அவன் வருகிற விதத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு நற்செய்தி இருக்குன்னு சொல்லி. அப்படி அனுப்பப்படக்கூடிய நமக்கு அந்த நற்செய்தியை கொண்டு கொடுக்காக நம்ம கர்த்தர் விரும்புகிறார். இப்படி நற்செய்தி, அதாவது ஊழியத்துக்கு செய்வதற்காக 1000 மடங்கு நீங்கள் பெருக வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் போதும் கர்த்தர் ஆசீர்வாதம் நல்லது தான், இல்லைன்னு என்ன நீங்கள் பெருக வேண்டும். 3வது காரியத்துக்கு போகும். ஏன் பெருக்கத்தை பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மறுபடியும் அவர் தான் சொல்லி ஏன் பெருக வேண்டும் பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற சகல கடமைகளை இப்போ பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற எல்லா கடமைகள், நீங்கள் வீட்டில் சிலவங்க வீடு வாடகை இருந்தாலும் கொடுக்கணும், வரி கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், எல்லா காரியத்தையும் நீங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா வாழ வேண்டும், சகலவேன கடமைகள் எல்லாம் நிறைய கடமைகள் இருக்குது இல்லையா? இதெல்லாம் நீங்கள் செய்யணும். இயேசு சொன்னார்ல, ராயனுக்கும் தேவனுக்கும் என்று சொன்னார். ஆக உலக பிரகாரமான காரியத்துக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லாமே, உங்கள் வீட்டில் கலைஞர்கள் நிறைவேறணும், எல்லாத்திலையும் நீங்கள் பெருகணும் இல்லையா? இன்றைக்கி இருந்த மாதிரி இல்லை. நீங்கள் சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 BHK 3 BHK 4 BHK எல்லா BHKலையும் வீடு இருக்கும். எல்லா ரூம்லேயும் எல்லா வசதியும் இருக்கும். இந்த ரூமில் இருந்த மாதிரியே அந்த ரூமில் இருக்கும் பாருங்கள். அந்த அளவு அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போக வேண்டாம், ஏன்னா இந்த ரூமில் எல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் பெருகணும். நீங்கள் எல்லாம் பெருக வேண்டும் என்று தான் அவருடைய விருப்பம். இதுதான் தேவன் சொல்லி, அதான் 1000 மடங்கு பெருக வேண்டும். நீங்கள் எல்லாத்திலையும் பார்க்குறவர்கள் பொறாமைப்பட அளவுக்கு நீங்கள் வாழணுங்க. 4வது காரியத்தை பார்ப்போம் பாருங்கள். நம்மை தேவன் ஏன் பெருக்கத்தை விரும்புகிறார் என்று சொன்னால், தசமபாகம் எடுத்து தேவனை செலுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவரை என்று நாம் அதை பார்க்கணும். நம்முடைய ஆண்டவர் என்று அதனுடைய உறுதி செய்கிறோம். அந்த பாருங்கள், நிறைய பேருடைய கேள்வி என்னென்றால், 100% எனக்கு காண மாட்டுங்க, நான் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி. அருமையானவர்களை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நிறைய பேர் பாருங்கள், இந்த உலகத்தில் நிறைய பேர் 10% கூட வாழ்க்கையில் போதுங்கிற அளவுக்கு பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க. அவங்களுக்குலாம் 90% கொடுத்துட்டு அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை அதாவது கொண்டு வந்து கொடுக்கும்போது நம் தேவனை கனம் பண்ணுகிறோம். தசமபாகத்தை அவர் அதனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதை பற்றி நீங்கள் பைபிளில் படிச்சிருவீங்க. ஆனால் அவர் என்னை சோதித்துப்பார் என்று சொல்கிறார். தசமபாகம் அது மூலமாக நீங்கள் கொடுக்கும்போது பெருக்கத்தை அவர் 1000 மடங்கு பெருக்கம் என்பது அவர் விரும்புகிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் அதிகமாக கொடுக்க விரும்புகிறேன் என்று. பெருக்கம் என்னுடைய விருப்பம் சித்தமாக இருக்குன்னு சொல்கிறார். பாருங்கள், அது 5வது, தேவன் மறுபடியும் அதிகமாக விரும்புகிற காரணம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சொந்தக்காரர்கள், குடும்பங்கள், நீங்கள் எல்லாமே மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக அவர்கள் தேவைகளுக்கு எல்லா காரியங்கள் அவர்கள் பராமரிப்பதுகள் மற்ற எல்லா விதமான காரியத்திலும் நீங்கள் பெருக வேண்டும். தேவனுடைய கடமைகள் தேவனுக்காக செய்யக்கூடிய எல்லா காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பெருக வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, தன் குடும்பத்தை சரியாக கவனிக்காதவன் அவ்விசுவாசிலையும் கெட்டவன் என்று சொல்கிறார். அப்படி தானே? முதல்ல குடும்பத்தை நன்றாக்கவன் சேவன் சொல்கிறார். அவன் விசுவாசத்தை மறுதளித்தவன், அவன் கிறிஸ்து என்று சொல்ல பிரயோஜனம் இல்லை. நம்ம குடும்பத்தை கவனிக்காதவன் கிறிஸ்துவே கிடையாது. அல்ல, கிறிஸ்து வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் தன் குடும்பத்தை நன்றாக கவனிக்கவர், குடும்பத்துக்கு அதிகமாக போதுமான அளவுக்கு செய்கிறவன் மிகவும் அதிகமாக செய்கிறான். பரலோக பிதா எப்படி செய்வாரோ அப்படி அவன் செய்கிறான். குடும்பத்தை நல்லா கவனிக்கணுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு 1000 மடங்கு பெருக்க வேண்டும். பாரு, நல்ல கிறிஸ்துவன் தன் குடும்பத்துக்கு அவன் சார்ந்தவன் அதிகமாக கொடுக்க வாஞ்சை வைக்கிறான். அது ஒன்றும் கெட்டதில்லை. நிறைவேறப்பா இப்படி ஒரு பெரிய ஆசை இருக்குது, அப்படி அதெல்லாம் கெட்டதில்லை. கொடுக்கறது அவன் வாஞ்சியார். குடும்பத்தை எதை செய்யணும், அதை செய்யணும், பிள்ளைகளுக்கு இப்படி செய்யணும்னு சொல்லி கடவுள் சொல்லுகிறார். குடும்பத்துக்காக
நீ இதெல்லாம் செய்ய வேண்டும் சொல்லி தான் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்படி தான் அவர் சொல்லுகிறார். குடும்பத்தை முதல்ல செய், குடும்பத்துக்காக செய் என்று கர்த்தர் சொல்கிறார். குடும்பத்தை செய்யும்போது சந்தோஷம் பெறுகிறது. குடும்பத்தில் ஒரு ஒரு தலை ஓங்குகிறது, நன்றாக வளர்கிறது. அதன் மூலமாக கர்த்தர் மகிழ்வு. குடும்பத்துக்கு நீங்கள் செய்யும் பொழுது மாதம் பாருங்கள், கூட சிலவங்க பாருங்கள், கடல் கடந்து குடும்பத்துக்காக உழைக்கிறான், குடும்பத்துக்காக ஏதாச்சும் செய்கிறான், நகைகள் பண்ணுறான், அதை பண்ணுறான், இதை பிரயாசப்படுறான். அது எப்படி இருக்குது? கர்த்தருக்கு அது மகிமையை கொண்டு வருகிறது. குடும்பத்தை ஒருத்தன் பார்க்குறான் என்றால். 6வது பாருங்கள், தேவனின் பெருக்கத்தை ஏன் விரும்புகிறார்? பாருங்கள், ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்குற விரும்புகிறீங்களா? ஏழைகளுக்கு பாருங்கள், ஏழையை உதவி செய்யும்படி நான் என்றும் நிறைய இருந்தாலும் இன்னும் நிறைய கொடுப்பேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை வரணும். பாருங்கள், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு பாட்டு பாருங்கள். ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்குற முன் வர வேண்டும். இதற்காக தான் கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக இப்படி பலவிதமான காரியத்தை இதுக்காக அவர் விரும்புகிறார். இப்படி நீங்கள் பெருக வேண்டும். இதெல்லாம் நீங்கள் பெருகிறது தான் அவருடைய விருப்பம் சித்தர். பெருக்கம் என்பது தேவனுடைய விருப்பம். இதெல்லாம் இப்படி ஒவ்வொரு பாயிண்டாக சொன்னோம்ல, இதெல்லாம் நீங்கள் செய்யணும். அதற்கு தான் தேவன் விரும்புகிறார். இந்த காரியத்தை நீ பெருக வேண்டும் என்று அவருடைய விருப்பம். கண்டிப்பாக அவர் உங்களை பெருக்குவார். 1000 மடங்களில் அதை விடையும் மேலே லிமிட்டே இல்லாத அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்படி ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காகவே. 7வது காரியம், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அவசரமான சில காரியங்கள் பாருங்கள். ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது இருக்குது, தேவையான நிறைய காரியங்கள் நிறையா இருக்குது. அவசரமான காரியங்கள், பிரச்சனைகள் நிறைய சரிவர சமாளிக்கல், இந்த மாதிரி காரியங்கள் நிறையா இருக்குது. வெற்றி பெற வேண்டும். இப்படியாக தேவன் உங்களுக்கு பெருக்கத்தை ஏற்படுகிறார். பணம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. பணம்னு எல்லாம் பணம், ஆனால் பணம் தான் இல்லைன்னு நான் சொல்லலாம். பணம் பாருங்கள், பணம் நிறைய காரியத்துக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. பணத்தை கொண்டு நாம் சந்திக்கிற சவால்கள் எல்லாம் மேலாக முடிகிறது. பாருங்கள், பணம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. பணத்தினால் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து முடிக்கலாம் இல்லையா? பாருங்கள், பணம் இருந்தால் 99% உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் சொல்யூஷன் 1% தான் இருக்கும். பணம் இருந்தனா அதுதான் தேவன் விரும்புகிறார் பெருக்கத்தை. நீங்கள் 99% நீங்கள் எல்லா காரியத்தையும் நீங்கள் செஞ்சோம். இதுதான் தேவன் விருப்பம். பணத்தை நீங்கள் பெருக்க வேண்டும் என்று மெய்யாகவே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு எம்பர் பவர் பண்ண விரும்புகிறார். நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். நீ கீழாக இல்லாமல் மேலாக இருக்க வேண்டும், நீ வாளாக இல்லாமல் தலையாக இருப்பாய் என்று கர்த்தர் இதை நமக்கு சொல்லுகிறார். நீ இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலையுமே மற்ற காரியத்தில் கண்டவர்கள் பயப்பட வேண்டும். அந்த அளவுக்கு நீ பெருக வேண்டும் என்பது தான் அவருடைய விருப்பம் சித்தமாக என்று சொன்னது. இதுக்கு தான் நான் இதை பற்றி நான் சொல்கிறேன். அவர் பெருக வேண்டும். மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்பட அளவுக்கு நீங்கள் பெருக வேண்டும். நீங்கள் கீழே இருக்கக்கூடாது, மேலாக இருக்க வேண்டும். நீங்கள் வாளாக இருக்க முடியாது, தலையாக இருக்க வேண்டும். எல்லா பிரச்சனையிலிருந்து சமாளித்து மேலே வர பணம் தேவைப்படுகிறது இல்லையா? இதற்குத்தான் தேவன் பெருக்கத்தை விரும்புகிறார். அதற்காகத்தான் சொல்லுகிறார், உன்னை அதிகமாக்குவேன், உன்னை 1000 மடங்கு அதிகமாக்குவேன். பெருக்கம் என்னுடைய சித்தமாக இருக்கிறது. பெருக்கம் அவருடைய சித்தமாக இருக்கிறதுங்க. அருமையானவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். அவர் எண்ணி பார்க்கிறார். உங்களுக்காக பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் பாருங்கள். பெருக்கம் அவருடைய திட்டம். உங்களை குறித்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பெருக்கத்தை அவர் விரும்புகிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் விரும்புகிறார். இதைத்தான் அவர் இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பெருக்கத்தின் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நாம் தொடர்ந்து இதை பற்றி நாம் கேட்போம். பெருக்கத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.